ஐபிபி மொபைல் பேங்கிங் அப்புறம் நீங்க வந்து லாகின் பண்றப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எரர் வந்து வரும். இந்த மாதிரி எரர் வரதை எப்படி வந்து சால்வ் பண்ணி நம்ம வந்து லாகின் பண்றது சக்சஸ்ஃபுல்லா அப்படின்றத பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படின்றத நீங்க டீடைலா தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். ஐபிபி மொபைல் பேங்கிங் ஆப்ல நீங்க வந்து உங்களோட அக்கௌண்ட் டீடைல்ஸ்லாம் கொடுத்துட்டு லாகின் பண்ணலாம் அப்படின்னு வந்து பாப்பீங்க. அப்படி வந்து பாக்குறப்ப ப்ளீஸ் என்டர் வேலிட் டீடைல்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து வரும். இந்த ப்ராப்ளம் ஃபிக்ஸ் பண்றத தான் பார்க்க போறோம். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அதுமே ஜஸ்ட் பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு திருப்பி லாகின் நோ வந்து கொடுத்துருங்க. ஸோ எதனால இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அக்கௌண்ட் நம்பர் வந்து எதுவும் மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க, அப்படி இல்லைன்னா வந்து கஸ்டமர் ஐடியில் வந்து ஏதாச்சும் மிஸ்டேக் வந்து பண்ணியிருப்பீங்க, இல்லை வந்து நீங்கள் அக்கௌண்ட்டில் கொடுத்த டேட்டா பொறுத்துக்கும் நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ண டேட்டா பொறுத்தும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வந்துருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எரர் வந்து வரும். அண்ட் மெயின்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்கௌண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் வந்து கொடுக்காம வேற மொபைல் நம்பர் கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வரும். அதே சமயத்தில் அந்த மொபைல் நம்பர் வந்து உங்களோட ஃபோனில் வந்து ஆக்டிவ்ல இல்லாமல் வேற ஒரு ஃபோனில் அந்த மொபைல் நம்பரை வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களோட மொபைல் ஃபோனில் லாகின் பண்ணலாம் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணுறப்ப கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் ஒன்ஸ் திருப்பியும் வந்து செக் பண்ணிட்டு கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணுங்கள். அதே மாதிரி கஸ்டமர் ஐடியும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்துட்டு செக் பண்ணிட்டு என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டேட்டா பொறுத்தும் நீங்கள் என்ன கொடுத்தீங்க அப்படின்றத ப்ராப்பராக வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து என்ட்ரு பண்ணுங்கள். அண்ட் மொபைல் நம்பர் மெயினாக வந்து உங்களோட ஃபோனில் ஆக்டிவில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கிட்டு அந்த மொபைல் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணுங்கள். நீங்கள் அக்கௌண்ட்டில் என்ன மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் இருக்குது அப்படின்றத மேக்ஸிமம் கரெக்டாக வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு ரிஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து ரிஜிஸ்டர் ஆகிடும். இந்த மாதிரி எரர் வரதுக்கான ரீசனே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் பண்ணுறதுனால மட்டும்தான் இந்த மாதிரி வந்து வரும். அதனால பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிட்டு ரிஜிஸ்டர் கொடுத்துட்டாலே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஆகிடும். உங்களுக்கு ப்ராப்பர் டீட்டெயில்ஸ் கொடுத்தும் எதுவும் இஷ்யூ இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள், நான் என்ன சொல்யூஷன் அப்படின்றத உங்களுக்கு நான் கமெண்ட் பண்ணுறேன். ஐபிபி மொபைல் பேங்கிங் ஆப்பில் வரக்கூடிய லாகின் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.